ஃபிட்னஸ் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எந்த படத்தினுடைய ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஸ்வரனுடைய நடிப்பில் வந்து வெளிவந்திருக்கிற ஆனந்த் ரவிச்சந்திரன் அவருடைய டைரக்ஷனில் வந்திருக்கிற ஒரு படம் தான் டியர்ன்ற படம். ஸோ அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜிவி பிரகாஷ் படங்கள் வந்து எப்படி சொல்கிறது, வாரத்துக்கு ஒரு படங்கள்ன்ற மாதிரிலாம் தெரியல. எப்போ ரிலீஸ் ஆனாலுமே அவருடைய ஒரு படம் வந்து கண்டிப்பாக வந்துடுது. அவருடைய படங்கள் எல்லாமே இப்போ வந்து ரிலீஸே ஆக மாட்டுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஜிவி பிரகாஷனுடைய படங்கள் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அடுத்தடுத்து படமாக ரிலீஸ் பண்ணுறதை காட்டிலும் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல கதையை வந்து தேர்ந்தெடுத்து நடித்து அப்படி ரிலீஸ் பண்ணாருன்னா உண்மையிலேயே அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து உண்மையிலேயே கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஜிவி பிரகாஷ் இனி வரும் படங்களில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து, ரசிகருடைய கருத்தும் அதுதான். சரி, ஓகே. இப்போ இந்த டியர் படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த படத்தினுடைய ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷுக்கு வந்து எப்படின்னா இந்த ஸ்லீப்பிங் இஷ்யூ ஒன்று இருக்கும். அதாவது தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன துரும்பு நாண்டா கூட வந்து அவர் வந்து முழிச்சிருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு வியாதி வந்து இருக்கும். ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புரட்ட ஒரு வியாதி வேறு இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மேரேஜ் நடக்குது. ஸோ நடந்து அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அதெல்லாம் எப்படி சால்வ் ஆகுது அப்படின்றதான் வந்து படத்தினுடைய கதை. படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளி வெங்கடனாவும் நந்தினி மேடம் தான். ஸோ இவங்களுடைய ஆக்டிங் தான் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவுமே பக்காவாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த காளி வெங்கட்டும் நந்தினி இவங்களுடைய பர்சனை வந்து நீங்கள் படத்தில் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா படத்தில் வந்து ஒன்றுமே கிடையாது, படம் வந்து ஜீரோ தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து காளி வெங்கட்டும் நந்தினி வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, பக்காவாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் நெருக்கத்துலலாம் இவங்களுடைய ஆக்டிங்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து எமோஷனலாக இருக்கும். உண்மையிலே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் அந்த ஐஸ்வர்யா ராஜேஷனோட ஆக்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்ல வேணாம். இதுக்கு ஜிவி பிரகாஷ் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல இருந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் மெருகேரியாக தான் தெரிறாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சின்ன ரோலாகவே இருந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த படத்தில் வந்து லீட் ரோலு படம் ஃபுல்லாகவே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவங்க கொடுத்த ஒர்க்கை வந்து அவங்க வந்து நல்லாவே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து டப்பிங்லாம் கிடையாது, டேரெக்டாக வந்து லைவாகவே வந்து ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நல்லாவே இருந்துச்சு. சில இடங்களில் வந்து கொஞ்சம் பிசர் அடித்தாலுமே கூட லைவாக வந்து ஒரு படத்தை வந்து டப்பிங் பண்ணுறது அப்படின்றது வந்து உண்மையிலே ரொம்பவுமே வந்து ஒரு பெருமையான விஷயம் கூட. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வந்து அதுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சவுண்டு ரெக்கார்டிங் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஸோ ஆனந்த் ரவிச்சந்திரன் வந்து அவருடைய இப்போ இது வந்து ஒரு புது படம்னு கூட சொல்லிட முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து செத்தும் 1000 பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் டம்மியாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைலாக் ரைட்டிங் வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கதைக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லைட்டாக தூங்கிட்டு இருக்கும்போது அது சின்ன விஷயம் திரும்ப நாண்டா கூட இவர் வந்து முடிச்சிருவார். ஆனால் அதே மாதிரி அந்த சைடு ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கொரட்டை விடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தில் வந்து அந்த ஒரு டைலாக் எழுதணும்ல, ஸோ அந்த விஷயங்கள் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு. உதாரணமாக ஒரு டைலாக் சொல்லும் போது, இப்போ நான் கொரட்டை வரேன்னு சொல்லிட்டு என்னை வந்து நீ டைவர்ஸ் பண்ணுறல, ஒருவேளை நமக்கு பிறக்க போகிற குழந்தையும் வந்து இதே மாதிரி கொரட்டை விட்டுச்சுன்னா அப்போ அந்த குழந்தைய நீ டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரியான வசனங்கள்லாம் உண்மையிலே வந்து ரொம்பவுமே வந்து அருமையாக இருந்துச்சு. ஸோ இவைகள் மட்டும்தான் படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். படத்தினுடைய நெகட்டிவாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து 2023 ரிலீஸ் ஆனால் அந்த குட் நைட் படம் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். ஸோ குட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணிகண்டனுக்கு வந்து அந்த கொரட்டை விடுற ப்ராப்ளம் இருக்கும், இங்கே வந்து கதாநாயகிக்கு அந்த கொரட்டை விடுற ப்ராப்ளம் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய மற்றபடி அந்த திரைக்கதையில் சரி ஓகே அதே கதையை தான் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம், சரி கதையில் வேற மாதிரியாவது புது விதமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதுவுமே வந்து பண்ணலை. நம்மளுக்கு வந்து இப்போ இந்த படம் குட் நைட் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் பார்க்கும்போது வந்து மேபி நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆல்ரெடி குட் நைட் படம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கறதுனால வந்து நம்மளுக்கு அதே சேம் ஃபீலிங் தான் வந்து இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்னு ஓரளவுக்கு கொண்டு வந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்களுக்கே தெரியலை கதையை இது எங்கிட்டு கொண்டு போகிறது அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அப்பாவை ஓடி போன அப்பாவை வந்து திரும்ப கூட்டிகிட்டு வரேன், அவங்க 2 பேர்த்து சேர்த்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரியான ஒரு கதைகளை வந்து கொண்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் குட் நைட் படம் பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து அந்த கொரட்டை ஒரு ஹஸ்பண்டுக்கும் அந்த ஒய்ஃபும் சுற்றி அதுக்குள்ளேயே தான் சுற்றி ஒரு முடிவு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இது வந்து டோட்டலாக வந்து அந்த கதையை எடுத்துக்கிட்டு செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு கதைக்கு வந்து அப்படியே டோட்டலாக வந்து ட்ராவல் ஆகிட்டாங்க. ஸோ வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு படமோ செகண்ட் ஹாஃப் வேறு படமோன்ற மாதிரியான ஒரு மைண்டு தான் வந்து எங்களுக்கு வந்து வந்துச்சு படம் பார்க்குற எல்லாருக்குமே. கொஞ்சம்
வந்து படம் பார்க்க பார்க்க எந்த மாதிரியான மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கோமோ, வீட்டில் வந்து சன் டிவியில் வந்து ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எடுத்த கதை வந்து வேற, நீங்கள் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்க கதை வந்து வேற. ஸோ ரெண்டுமே வந்து மாறி மாறி இப்படியே எமோஷனல் சீன்ஸ் அப்படி இப்படி கொண்டு வரனால அது வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை தான் வந்து கொடுத்துச்சு. இன்னொன்று என்னன்னா, இது வந்து ஜிவி பிரகாஷ் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஆனால் எந்த இடத்துலையுமே ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிஜிஎம்மும் சரி, பாடல்களும் சரி, ரொம்பவுமே வந்து மொக்கையாக தான் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால், ரொம்பவுமே ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த படம். ஒருவேளை நீங்கள் வந்து குட் நைட் படம் பார்க்கல, இந்த படத்தை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு மேபி சரி ஒரு ஓகே படமாக வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி குட் நைட் மூவி பார்த்துட்டீங்க, இப்போ நான் அந்த படமும் பார்க்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான் இது. ஸோ பொழுதுபோகலை அப்படின்னா போய் ஒரு தடவை வேணால் பார்த்துட்டு வாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து படம் இருக்குது. ஓகே, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம விமர்சனத்தை பார்த்துட்டு இருக்க நியூ பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சினிமா விமர்சனம் மட்டும் போடலை, செய்திகள், நிறைய அரசியல் விமர்சனங்கள், ஆன்மீக கருத்துக்கள், இது மாதிரி நிறைய வீடியோவும் போடுறோம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெரிவிங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு படத்தில் வந்து உங்களை சந்திக்கும் வரை நன்றி.